ஃபோன் அடிக்ஷன் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப காமனா இருக்க ஒரு ப்ராப்ளம். இந்த ஒரு சிச்சுவேஷனை பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது? ஆஃப்டர் 11 நோ மொபைல் ஃபோன். பட் இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே வந்து படிக்கிறோம், ஹோம் ஒர்க்ஸ் எங்களுக்கு அதில் தான் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் வாட் எவர் த ரீசன் 11 o'clock மேலே நோ ஃபோன் அப்படின்றது 11 வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் அந்த நைட்டு தான் அந்த குழந்தைங்களுக்கான ஒரு உலகமாவே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் தூங்கிடுவாங்க, சைலண்டா இருக்கும், நமக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசலாம், இல்ல வந்து நம்ம ஹோம் ஒர்க்கும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. பட் பேரண்ட்ஸ் ஹேஸ் டு செட் ப்ராப்பர் பவுண்டரிஸ் அண்ட் தே ஷுட் நாட் என்கரேஜ். அதை எப்படி ஸ்டாப் பண்றோம்ன்ற முறை தான் பேரண்ட்ஸ் கத்துக்கணும். ஒரு டீனேஜ் வரும்போது கொஸ்டனிங்ன்றது உங்களுக்கு கோபம் வரும். ஸோ அது இரிட்டேட்டிங்கா இருக்கும். எல்லாத்தையும் நீ கேட்பியா, எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணுமான்னு அந்த ஒரு மென்டாலிட்டியா வந்து மாறிடும். ஸோ நம்ம ஸ்டடீஸை பத்தி பேசுங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விட்டுருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஸ்டடீஸ் பிரச்சனையே இருக்காது. தே டாக் லாட் அபவுட் தேர் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். ஸோ டெஃபினட்டா பேரண்ட்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உட்கார வச்சு பேசணும். என்னோட பையன் வந்து நல்லா தான் படிப்பான், ஆல் ஆஃப் அ சடனா கிரேட்ஸ் கம்மியாயிடுச்சு, இதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா ஆர் இது ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் தானா? பேரண்ட்ஸ் சைட்லேருந்தோ இல்லை ஸ்கூல் சைடோ வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸாக உங்களுக்கு அந்த படிப்பு மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் இன்னைக்கு ஆஷா பாக்யராஜ் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம்னா, பேரண்ட்ஸ் பொதுவாக என்னோட பசங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டீனேஜில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் குழந்தைங்க கிரியேட் பண்ணுறாங்க அண்ட் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்கள்? நல்லா இருக்கேன் மேம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இந்த டீனேஜில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் சில சுச்சுவேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த ஏஜில் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்கணும், நீங்கள் எப்பயுமே எல்லா வீடியோஸையும் சொல்கிறீங்க. ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 10 சேலஞ்சஸ் கொண்டு வந்து உங்களுக்காக வைக்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் போது பேரண்ட்ஸ் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்துட்டு, என்னோட பையன் எப்பயுமே என்கிட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பான், பட் ஆல் ஆஃப் அ சடனாக என்கிட்ட எதுவுமே அவன் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? இதில் வந்து 2 விஷயம் ஆக்சுவலாக. ஒரு குழந்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா, எய்தர் பேரண்ட்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்டலாக ஆகியிருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஐ எம் ஓகே, நீ என்கிட்ட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு சொல்கிற பேரண்ட் திடீர்னு இந்த ப்ரீடீனும் இந்த டீனேஜும் வரும்போது ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் வரும். தட் கேன் பி பிகாஸ் ஆஃப் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், பியர் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்படி வரும்போது ஒரு அப்பாவோ அம்மாவோட பார்வையில் திடீர்னு அவங்க கோவப்படுறதோ, ஐயோ ஏன் இதெல்லாம் நீ பேசுகிற, இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜட்ஜ்மெண்டெல்லாம் ஆகிட்டாங்க அப்படின்னா, இத்தனை நாள் பண்ண அந்த பேரண்டிங் எல்லாமே போயிட்டு அப்பா அம்மா நம்மளை ஜட்ஜ்மெண்டெல்லாம் பார்க்குறாங்கன்றதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஸோ எப்பயுமே நான் பேரண்ட்ஸ் கிட்ட, இந்த ப்ரீடீன் டீனேஜ் இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், சென்சிட்டிவான டாபிக் நீங்கள் வந்து குழந்தைங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க, கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, டேக் அ டீப் ப்ரீத், கொஞ்சம் பாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம அதை கிளாரிட்டியாக ஹேண்டில் பண்ண முடியும். ரெண்டாவது, திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா மேபி அவங்க ஏதாவது ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட பேசியிருக்கலாம், அதாவது ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட பேசியிருக்கலாம், ஏதாவது ஒரு இஷ்யூஸில் மாட்டிட்டு அதை வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாமல், நான் நீ இதை இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்ட அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவை நான் ஏதாவது செஞ்சுருவோம், இல்லை நம்ம 2 பேரும் பேசின சேட்ஸ் எல்லாம் நான் எங்கேயாவது போட்டுடுவேன், த்ரெட்டனிங் மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் அந்த இடத்துல வந்துட்டு குழந்தைங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. பட் எந்த விஷயமா இருக்கட்டும், இப்படி ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக அட்டென்ஷன் கொடுக்கணும், என்ன ஏதுன்னு உட்காந்து பேசி அதை வந்து சரி பண்ணிடணும். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் வந்துட்டு, என்னோட பொண்ணு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறா. சாப்பிட்டியான ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி கேட்டேன், பட் அதுக்கு கூட அவங்க இரிட்டேட்டடாக பதில் சொல்கிறாங்க. எதனால இந்த ஒரு சடன் பிஹேவியர் சேஞ்ச் நடக்குது? அதாவது பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டியா, குளிச்சியா, படிச்சியா, இங்கே போனியா அப்படின்றத நம்மளுக்கு வந்துட்டு குழந்தைங்களோட நலனுக்காக நம்ம கேட்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் உங்கள் கொஸ்டின்ஸாகவே நம்ம கிட்ட வச்சுட்ருக்காங்களே அப்படின்றது. ஒரு சின்ன வயசுலேருந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, அவங்களால சொல்ல முடியாமல் இருந்திருக்கலாம். பட் அந்த ஒரு டீனேஜ் வரும்போது ஆப்வியஸாக நான் ஒரு அடல்ட்டுன்ற அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுறாங்கல்ல, அப்போ கொஸ்டனிங்கிறது உங்களுக்கு கோபம் வரும். ஸோ அது இரிட்டேட்டிங்காக இருக்கும், எல்லாத்தையும் நீ கேட்பியா, எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணுமான்ற அந்த ஒரு மென்டாலிட்டியாக வந்து மாறிடும். ஸோ கேளுங்க கொஸ்டின்ஸ் வந்து, பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருக்கணும். இந்த இதுவுமே ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தானே. சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம அடிக்கடி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறோம்னா குழந்தையோட பார்வையிலேருந்து ஆப்வியஸாக கோபம் வரும். ஏன்னா குழந்தைக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் நடக்கும், ஸ்கூலு
டியூஷன் வீடுன்னு எல்லாமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது தெரியாமல் நம்ம வந்துட்டு என்கிட்ட ஒரு கிட்டு வந்து சொல்லியிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டியா? அதுக்கு நான் சாப்பிட்டுட்டேவா மேடம் இருக்க முடியும்? எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தானே நான் சாப்பிட முடியும். பட் அம்மாவோட பார்வையிலேருந்து எனக்கு அவங்கள பார்க்கும்போது அவங்க ப்ராப்பராக சாப்பிடல. பாருங்க எவ்வளோ ரொம்ப தின்னா இருக்கிறாங்க. அவ்வளோ படிக்கிறா. பட் அதுக்கேற்ற சாப்பாடு இல்ல. அதனால நான் கேட்குறேன் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு. பட் அந்த சைல்டோட பார்வையிலேருந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடையாதா? சாப்பாட பத்தி மட்டும் தான் பேசுவாங்களா அப்படின்றது தான். ஸோ தேர்ட் ப்ராப்ளம், ஒரு குழந்தை சடனாக வந்து செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்காங்க, கேமராவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒரு மிரர் முன்னாடி அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட அப்பீரன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸசிவான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் சேஞ்சுக்கு பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாம்? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்றதுக்கு முன்னாடி ஏன் இந்த சேஞ்சஸ் வருது? அந்த ப்ரீ டீனில் வந்துட்டு குழந்தைங்க தனக்கான ஐடென்டிட்டியை வந்து தேடிப்பாங்க. ஓகே, நான் எப்படி இருக்கேன், நான் அழகாக இருக்கேனா, என் மூக்கு நல்லா இருக்கா, என் கண்ணு நல்லா இருக்கா, நான் வந்து ஒயிட்டாக இருக்கேனா, பிளாக்காக இருக்கேன். அதனால தான் அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் பற்றி பேரண்ட்ஸ்கிட்டையும் நிறைய வந்து பேசுவாங்க அவங்க. அப்போ பேசும்போதில் த அதர் சைட் கிட்டேருந்து அவங்களுக்கு எப்படி வந்துட்டு பதில் வருது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்ப்பாங்க. அதில் வந்துட்டு ஆமாம் நீ வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கிற, இல்லை நீ வந்து ரொம்ப குண்டாக தான் இருக்கிறன்ற மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் தானே அது. அந்த அக்னாலேஜ்மெண்ட்டை தேடி தேடி தான் வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறது எல்லாமே. அண்ட் ரீசெண்டாக இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து பார்த்தா ஆப்வியஸாக பிக்சர்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு கீழே வர கமெண்ட்ஸ் தான் என்னோட ஐடென்டிட்டின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க அதை. அப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து நீ ரொம்ப இந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்கேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரெஸ் எடுப்பாங்க, அதே கலரில் ட்ரெஸ் போடுவாங்க. அண்ட் அதை வச்சு அவங்க வந்து அடிக்கடி செல்ஃபி எடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பேரண்ட்ஸ் should sit and talk, not that behavior changes. நீ எப்போ பார்த்தாலும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்க அப்படின்றதுக்கு அப்படி பேசாமல், ஓகே உனக்கு உன்னோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் பிடிச்சா போதும். இது வந்து நீ அடுத்தவங்க கிட்ட அந்த அக்னாலேஜ்மெண்ட் வாங்கணும், அடுத்தவங்க சொல்கிறத வச்சு உன் ஐடென்டிட்டி தேடணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்றத பேரண்ட்ஸ் தான் எஜுகேட் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய குழந்தைங்க வந்துட்டு இதனால் வந்துட்டு அவங்களோட செல்ஃப் எஸ்டீமே லோவாக போகுது. பிகாஸ் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் கண்ணாடி போட்டிருந்தா ஒரு பிரச்சனைன்னு நினச்சிக்கிறாங்க, முடி வந்து கேர்லியாக இருந்ததுன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே கவுன்சிலிங்கில் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டடீஸை பற்றி பேசுங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விட்டுருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஸ்டடீஸ் பிரச்சனையே இருக்காது. தே டாக் லாட் அபவுட் தேர் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். ஸோ டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உட்கார வச்சு பேசணும். ஸோ பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி, பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எந்த வகையில் வந்து டிட்டர்மைன் ஆகுதுன்றது குழந்தைங்க கிட்ட சொல்லணும். எஸ். ஓகே. ஃபோர்த் ப்ராப்ளம் வந்து என்னன்னா, ஸோ என்னோட பையன் வந்து நல்லா தான் படிப்பான், ஆல் ஆஃப் அ சடனா கிரேட்ஸ் கம்மியாயிடுச்சு, இதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, ஆர் இது ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் தானா? இட் டிபெண்ட்ஸ். அதாவது சில குழந்தைங்க வந்துட்டு அதான் நல்ல மார்க் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்படி நல்ல மார்க் எடுத்துகிட்டே இருக்கும்போது ப்ரெஷர் பேரண்ட்ஸ் சைட்லேருந்தோ இல்லை ஸ்கூல் சைடோ வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு அந்த படிப்பு மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. படித்து என்ன பண்ண போகிறோம், எப்போ பார்த்தா நல்ல மார்க் எடுத்தால் கூட தே ஆல்வேஸ் ஹேவ் சம் கமெண்ட். ஸோ நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். ரெண்டாவது, நிஜமாலே அவங்களுக்கு ஸ்டடீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிருக்கலாம், வேறு ஏதாவது விஷயங்கள் பிடிச்சி போய் நம்ம படிக்க வேண்டாம், நம்மளுக்கு இதை விட அது பெட்டராக வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம். மூணாவது, மொபைல் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அந்த ஏஜ்லேயே நடக்கிற ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸால பண்ணணும், ரிலேஷன்ஷிப் போகிறாங்களா என்னன்றது இது மாதிரி இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக இதை அட்ரஸ் பண்ணணும். ஓகே டன். இப்போ நீங்கள் ஃபோன் அடிக்ஷன் அப்படின்றது சொன்னீங்க. இந்த ஃபோன் அடிக்ஷன் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப காமனாக இருக்க ஒரு ப்ராப்ளம். இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு என்னோட குழந்தை வந்து நைட் 2 AM 3 AM வரைக்கும் முழிச்சிட்டே இருக்காங்க, ஃபோன் ஸ்க்ரால் பண்ணுறாங்க, ஃபோனை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சாலும் ஏதாவது வகையில் வந்து அவங்க ஃபோன் எடுத்துடுறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனை பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதுக்கு தான் நம்ம பவுண்டரி செட் பண்ணணுன்றதை நம்ம நிறையா வீடியோஸில் பேசியிருக்கோம். ஓகே, ஆஃப்டர் 11 நோ மொபைல் ஃபோன். பட் இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே வந்து படிக்கிறோம், ஹோம்ஒர்க்ஸ் எங்களுக்கு அதில் தான் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் வாட் எவர் த ரீசன், 11 o'clock மேலே நோ ஃபோன் அப்படின்றது. 11 வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி. பட் ஆல்ரெடி டியூஷன் அது இதுன்னு இருக்கிறதுனால ஒன்றும் செய்யவே முடியாது. இந்த 2, 3 இருக்கிறது டெஃபினட்டாக இட் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட். ஸ்லீப் இல்லைன்னா நாளைக்கு ஒன்றுமே கிடையாது. நிறைய குழந்தைங்க என்கிட்ட அதில் தான் வந்து கவுன்சிலிங்கில் இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அந்த வீடே வந்துட்டு ஒரு சண்டை நடக்கிற ஒரு போர்க்களம் மாதிரி மாறி இருக்கும். 2 மணிக்கு 3 மணிக்கு ஏன் பார்த்துட்ருக்க அப்படின்றது. அண்ட் அந்த நைட்டு தான் அந்த குழந்தைங்களுக்கான ஒரு உலகமாகவே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் தூங்கிடுவாங்க, சைலண்ட்டாக இருக்கும், நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசலாம், இல்லை வந்து நம்ம ஹோம்ஒர்க்கும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. பட் பேரண்ட்ஸ் ஹேஸ் டு செட் ப்ராப்பர் பவுண்டரிஸ் அண்ட் தே ஷுட் நாட் என்கரேஜ் இட். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறோம்ன்ற முறை தான் பேரண்ட்ஸ் கற்றுக்கணும். சடனாக ஒரு நியூ ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்ததுக்கப்புறம் ஆட்டிடியூட், அவங்க பேசுகிற லாங்குவேஜ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தன்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ நடக்குதுன்னா இதை பேரண்ட்ஸ் வந்து அட்டென்ஷன் எடுத்து பார்க்கணுமா, இல்லை கேஷுவலாக விட்டுடலாம்? டெஃபினட்டாக பார்க்கணும். டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்கல்ல. சி
அதுக்கு தான் இப்போ ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஸை பற்றி தப்பாக பேசக்கூடாது குழந்தைங்கிட்ட. பட் யார் அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்றது அப்பா அம்மா தெரிஞ்சுக்கணும். சடன் ஒரு லாங்குவேஜாக மாறுது, அவங்களுக்கு பிஹேவியர் மாறுதுன்னா ஆப்வியஸாக வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்கல்ல. அப்போ நம்ம தான் குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். அதை மீறி நீ வந்து அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னா எந்த ஒரு வகையிலும் உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ், உன்னோட மாரல் வேல்யூஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதை வந்து நீ அதை விட்டு நீ போகக்கூடாது. அந்த லாங்குவேஜ் பிஹேவியர்லாம் இங்கே உன் பேரண்ட்ஸ் வந்து அதை அலோவ் பண்ணவே மாட்டோம் அப்படின்றத ப்ராப்பராக குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் வந்து ஐ திங்க் இது நிறைய பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க வந்து நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணுறாங்கன்னு பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த கட் ஃபீலிங்மே தெரியுது. ஸோ அவங்களோட ஃபோனுக்கு வந்து லாக் செட் பண்ணுறது, அவங்களோட சேட் எல்லாம் டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி சீக்ரெட்டிவாக இருக்காங்க, அவங்களோட ப்ரைவசி வந்து அவங்க ரொம்ப கிரேவ் பண்ணுறாங்கன்னா இந்த சுச்சுவேஷனை பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ப்ரைவசின்றது நோ, இட் இஸ் நாட். அவ்வளோ ப்ரைவசி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. பட் ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கணும். இன்கேஸ் ஒரு பேரண்ட் வந்து இது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் லாக் போட்டு வச்சுருக்குறாங்கன்னா அது என்னன்றது ஒரு ஒரு சீக்ரெட்டாக போயிட்டு நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. கால் யுவர் சைல்ட், சிட் அண்ட் டாக், பொறுமையாக பேசுங்க. நம்மளும் இந்த ஏஜ் எல்லாமே க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். நம்மளும் நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே ஹைட் பண்ணியிருப்போம். அதே தான் உங்கள் குழந்தையும் செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதனால் நீ ஹைட் பண்ணியிருக்க, யூ ஹேவ் சம்திங் டு டாக் வித் மீ, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது உனக்கு இருக்கா என்னன்றது சொல்லு. நம்ம 2 பேருமே அதை வந்து பேசிக்கலாம். நீ இப்படி ஹைட் பண்ணி நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சுன்னா அந்த டைம் அஃப்கோர்ஸ் வில் ஸ்டாண்ட் வித் யூ. பட் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது வந்துட்டு அப்போ கை மீறி போயிடும். அதனால் எதாக இருந்தாலும் எங்ககிட்ட பேசு. அண்ட் டெஃபினட்டாக அந்த குழந்தைங்கிட்ட சொல்லிகிட்டே நீங்கள் வந்துட்டு நான் உன்னோட மொபைலும் யூஸ் பண்ணுவேன், உன்னோட விஷயங்கள் எல்லாமே நானும் பார்ப்பேன், பட் உனக்குன்னு ஏதாவது ஒரு சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அப்பா அம்மா அதை பார்க்கக்கூடாது, அது மாதிரி ஏதாவது ப்ரைவசி இருந்ததுன்னா நீ அதையும் எங்ககிட்ட டேரெக்டாக பேசலான்ற ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் பேரண்ட்க்கும் சில்ட்ரனுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ், ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தவங்க சடனாக வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்தால் கூட அவங்கள பார்க்குறதுக்கு வெளியில் வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்துட்டு பேரண்ட்ஸ் எப்படி அட்ரஸ் பண்ணணும்? நீங்கள் சொன்ன இந்த எக்ஸாக்ட் சினாரியோ என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க. ஷீ இஸ் லிட்டில் இன்ட்ரோவர்ட். பட் என்கிட்ட நல்லா பேசினாங்க. அவங்க வந்து இப்படி தான் எந்த ஒரு சோஷியல் கேதரிங் போனாலும் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்களாம். அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏன் அப்படி, நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்கன்னு அப்படின்னு பேரண்ட்ஸ் சொன்னாங்களே அப்படின்னு. இல்லை ஆண்டி, எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபேக் அப்ரிசியேஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீ வந்து இப்படி படிப்பியாமே, நீ இப்படி இருப்பியாமே, அப்படி எனக்கு அது பிடிக்கல, அது ஜென்யூனாக தெரியல. ஸோ எனக்கு அவங்க எல்லாருமே ஃபேக்காக தெரியுறாங்க. ஸோ ஐ ஸ்டாப். அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, ஒரு ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ நெய்பர்ஸோ பிடிச்சிருக்குன்னா குழந்தைங்களுக்கும் பிடிக்கணுன்றது அவசியம் இல்லவே இல்லை. ஏன்னா அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரோ குழந்தைங்களோட பார்வையிலேருந்து இல்லை குழந்தைங்கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி தான் அந்த குழந்தை நடந்துப்பாங்க. ஓகே, இன்னொரு சைல்டு வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, என்ன நீ இன்னும் சின்ன வீடாக வச்சிருக்கிற, ஏன் உன் ஹஸ்பண்ட் இன்னும் ப்ராப்பராக வேலைக்கு போகலையானா அந்த குழந்தைக்கு அது பிடிக்கல. ஆப்வியஸாக ஏன் அப்பா பற்றி அவங்க எப்படி பேசினாலும் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ யூ நீட் டு நோ எதனால் அந்த குழந்தை வந்துட்டு அந்த கேதரிங்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது பேரண்ட்ஸ் உட்காந்து பேசினா தானே தெரியும். அப்படி பேசும்போது இல்லை நீ கம்பல் பண்ணி அவங்கள்ட்ட பேசணும்னா நோ, த சைல்ட் வில் கம்ப்ளீட்லி அது அவங்க வந்து வெளியில் வந்துருவாங்க அதுலேருந்து. ஸோ அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஓகே உனக்கு டைம் எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்சா பேசுன்ற மாதிரி தான் நம்ம விட்டுடணும். எக்ஸ்ட்ரீம் எமோஷனல் கண்டிஷன்ஸ், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி டீனேஜில் வந்துட்டு இந்த மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நாள் ரொம்ப ஹாப்பி கிட்டாக இருக்காங்க, அடுத்த நாள் வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டாவோ இல்லை சோகமாக கோவமாக இந்த மாதிரி மிக்ஸ்ட் எமோஷன்ஸில் இருக்காங்க. பேரண்ட்ஸ் இந்த மாதிரி டேஸ் எப்படி அவங்க அட்ரஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுவாங்க? ரொம்ப டஃப். நீங்கள் சொல்கிற இந்த சினாரியோவில் தான் மோஸ்ட் ஆஃப் த டீன்ஸ் வந்து இருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸ்க்கு அந்த இடத்துல நிறைய பேஷன்ஸ் இருக்கணும். பிகாஸ் அவங்க அந்த டீன்ஸ்க்கே வந்து பார்த்தா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. மேபி ஸ்கூலில் டீச்சர்ஸ் திட்டிருக்கலாம், இல்லை வந்துட்டு இப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் எல்லாமே நடக்குதுல்ல, ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன், நான் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு ரொம்ப சேடாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது இது எனக்கு 4வது பிரேக்கப் அப்படின்ற மாதிரி வந்து டீன்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. அப்போ இது வந்து இந்த வயசுக்கு இது ரொம்ப ஜாஸ்தி நம்ம எடுத்துக்கவே முடியாது. பிகாஸ் எல்லா சில்ட்ரனுமே இந்த ஜென்ரேஷனில் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையை வளர்த்துட்டு அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்மளும் காமிக்கும். இப்போ நமக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். 40s இருக்கிற உமன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போலாம் 38, 37 கூட வந்துடுது. இப்போ நம்மளோட மூட் ஸ்விங்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம கத்துறோமா, அமைதியாக உட்காரமா,
தூங்குறோமா, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோமா, சாங்ஸ் லிசன் பண்ணுறோமா, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு காமிக்கணும், கற்றுக் கொடுக்கணும். ஸோ எப்பயுமே நீ இப்படியே இருந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீ இப்படி இருந்துட்டீன்னா நீ உன்னோட கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ எப்படி உன்னோட மூட் ஸ்விங்ஸை ஹேண்டில் பண்ணணுன்றதை நம்ம பேசலாம். நானும் உனக்கு சொல்கிறேன், நீனும் அதை ஐடென்டிஃபை பண்ணுன்றதை பேரண்ட்ஸ் சொல்லணும். ஓகே. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னென்னா, குழந்தைங்க வந்து சடனாக இந்த பிராண்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு எனக்கு இந்த பிராண்டில் தான் ட்ரெஸ் வேணும், இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் வேணும், ட்ரெண்டிங்காக இருக்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வேணும்னு கேட்கும்போது பேரண்ட்ஸ் அதை வாங்கி கொடுக்கணுமா, ஆர் ஹவு டு ஹேண்டில் தட் சிச்சுவேஷன்? டெஃபினட்டாக வாங்கி கொடுக்கக்கூடாது. இது வந்து சடன் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறத விட ஆப்வியஸாக அந்த ஃபேமிலியில் அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம். எல்லாமே பிராண்டடாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. குழந்தையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் காஸ்ட்லியெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆகி நடுவில் நிறுத்தியிருப்பாங்க. பட் அந்த டீனேஜ்னு வரும்போது அந்த குழந்தை ஆல்ரெடி பழக்கப்பட்டிருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து. இப்போல்லாம் வந்துட்டு ஸ்கூல்ஸ் கூட எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஃபோன் அலோவ் பண்ணுறாங்க. நாட் இன் எவ்ரி ஸ்கூல்ஸ், பட் சில இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் ஃபோன் எடுத்துகிட்டு வரலாம், லாக்கரில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு பேரண்ட் இதுக்காகவே ஸ்கூலை மாற்றினாங்க. நான் அது மாதிரி ஒரு ஸ்கூலில் சேர்த்தேன். என்னோட பையன் மட்டும் வந்துட்டு அங்கே பட்டன் ஃபோன் வச்சுருந்தாங்க. சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப காஸ்ட்லி ஃபோன், என் பையன் அதை கேட்குறான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. பட் நம்மளோட ஃபேமிலிக்கு என்ன முடியும், அதுதான் செய்ய முடியும். டில் திஸ் ஏஜ் திஸ் இஸ் நாட் அலவுட். உனக்கு வேணுமா, நீ பெரியவன் ஆகிட்டு நீ எப்போ வந்து சம்பாதிக்கிறியோ உன்னால் முடிஞ்சது நீ வந்து அப்போ வாங்கிக்கோ. பட் எங்களால் இப்போ இவ்வளோ தான் முடியுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கடைசி வரைக்கும் வச்சுருக்கோம். நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தவிர 3 வாட்டி நோ சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல அந்த குழந்தை வந்து லைக் குழந்தைன்றது டீனேஜ் சைல்டாக கூட இருக்கலாம். டீனேஜ் சைல்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் எப்படி நம்ம வந்து டேண்ட்ரம் ப்ளே பண்ணி இவங்கள்ட்டேருந்து வாங்கணும். சாப்பிடாமல் இருக்கிறது, படிக்காமல் இருக்கிறது, ரொம்ப கோவப்படுறது, இதை உடைக்கிறது அதை உடைக்கிறதுன்னு வாங்கிக்கலாம்னு நினச்சிடுவாங்க. பட் என்ன நடந்தாலும் we can sit and talk. உனக்கு அது வேணுன்றது எங்களுக்கு எல்லாம் புரியுது. பட் எங்களால் வாங்கி தர முடியாதுன்றதை பேரண்ட்ஸ் தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகளை பேரண்ட்ஸ் வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணுன்றதை கிளியராக சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே மாதிரி வேறு ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேசுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.